ஒரே மாதிரியான 43 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. ஆனால் இந்தியாவின் வெப்ப அலையை விட ஐரோப்பாவின் வெப்ப அலை ஏன் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிறது? பிரான்சில் மட்டும் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐரோப்பாவிலும் இந்தியாவிலும் வெப்பமானியின் அளவு 43 டிகிரி செல்சியஸ் என்று ஒரே மாதிரியாக காட்டலாம். ஆனால் ஐரோப்பாவில் நிலவும் இந்த தீவிர வெப்ப அலையை எதிர்கொள்ளும் லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த வெப்பம் வழக்கத்திற்கு மாறானதாகவும் தணியாததாகவும் பல சமயங்களில் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதாகவும் அமைகிறது. தெற்கு ஐரோப்பாவின் சில பகுதிகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டி உயர்ந்து ஐரோப்பா முழுவதும் வெப்ப எச்சரிக்கைகள் விடுக்கப்படும் நிலையில் பலரும் ஒரே கேள்வியை எழுப்புகின்றனர். இந்தியாவில் நிலவும் 43 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை விட ஐரோப்பாவில் நிலவும் 43 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ஏன் மிகவும் வித்தியாசமாக உணரப்படுகிறது? இதற்கான விடை வெப்பமானியில் காட்டப்படும் எண்ணை விட ஆழமானது. புவியியல் அமைப்பு, சூரிய ஒளி, கட்டிட வடிவமைப்பு, ஈரப்பதம், காற்றின் தரம், நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் கலாச்சார பழக்க வழக்கங்கள் என அனைத்தும் மக்கள் தீவிர வெப்பத்தை எவ்வாறு உணர்கிறார்கள் என்பதை தீர்மானிக்கிறது. ஒரே வெப்பநிலை ஏன் வித்தியாசமாக உணரப்படுகிறது? வெப்பநிலை அளவீடு என்பது முழுமையான சூழலை விவரிப்பதில்லை. மனித உடல் காற்றின் வெப்பநிலைக்கு மட்டுமல்லாமல் ஈரப்பதம், காற்று, சூரிய ஒளி, சுற்றுப்புற சூழல், மக்கள் அந்தந்த தட்பவெப்ப நிலைக்கு எவ்வளவு தூரம் பழகியுள்ளனர் என்பதற்கும் ஏற்ப எதிர்வினையாற்றுகிறது. ஐரோப்பாவின் அமைவிடத்தால் வெயிலின் தாக்கம் மாறுபடுகிறது. இதில் மிக முக்கியமான வேறுபாடு புவியியல் அமைப்பாகும். இந்தியாவின் நிலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் ஐரோப்பாவின் பெரும்பகுதி வடக்கே வெகு தொலைவில் அமைந்துள்ளது. அதே சமயம் இந்தியாவின் பெரும்பகுதி வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல பகுதிகளில் அமைந்துள்ளது. இதன் காரணமாக கோடை காலத்தில் ஐரோப்பாவை அடையும் சூரிய ஒளி சாய்வான கோணத்தில் இருந்தாலும் அடிவானத்திற்கு மேலே நீண்ட நேரம் நீடிக்கிறது. கோடையின் உச்சகட்டத்தில் பல ஐரோப்பிய நகரங்களில் 15 முதல் 17 மணி நேரம் வரைக்கும் பகல் வெளிச்சம் நீடிக்கிறது. இதனால் கட்டிடங்கள், சாலைகள் மற்றும் நடைபாதைகள் நாள் முழுவதும் சூரிய ஆற்றலை உறிஞ்சிக் கொள்கிறது. இந்தியாவில் சூரியன் தலைக்கு மேலே மிக உயரத்தில் ஏறி அதிக நேரடி கதிர்வீச்சை ஏற்படுத்துகிறது. ஆனால் பகல் பொழுது ஒப்பீட்டளவில் குறைவாகவே உள்ளது. இதன் விளைவாக ஐரோப்பாவில் நீண்ட நேரம் நீடிக்கும் சூரிய ஒளியால் நகரங்கள் மாலை வேளையிலும் வெப்பத்தை உமிழும் சூழல் உருவாகிறது. காற்று மாசுபாடு சூரியனின் தாக்கத்தை மாற்றுகிறது. இந்தியாவின் நகரங்களில் குறிப்பாக பருவமழைக்கு முந்தைய காலத்தில் காற்றில் மிதக்கும் நுண்துகள்களின் அளவு அதிகமாக இருக்கும். இந்த நுண்துகள்கள் சூரிய ஒளியை சிதறடித்து தரைமட்டத்தில் அதன் தீவிரத்தை குறைக்கின்றன. மேலும் கோடை காலத்தில் வட இந்தியா முழுவதும் மங்கலான வானிலையை உருவாக்குகின்றன. இதற்கு மாறாக ஐரோப்பாவில் பொதுவாக வானம் மிகவும் தெளிவாக இருக்கும். சூரிய ஒளியை சிதறடிக்கும் துகள்கள் குறைவாக இருப்பதால் சூரிய கதிர்வீச்சு தரையை நேரடியாக அடைகிறது. இதனால் ஒரே மாதிரியான வெப்பநிலையிலும் கூட தோலில் படும் சூரிய வெப்பம் மிகவும் தீவிரமாக உணரப்படுகிறது. அமைதியான காற்று ஐரோப்பாவின் வெப்பத்தை மோசமானதாக மாற்றுகிறது. சமீபத்திய ஐரோப்பிய வெப்ப அலைகளின் பொழுது வளிமண்டலம் பெரும்பாலும் அமைதியாக காற்று வீசாமல் இருந்தது. பாதிக்கப்பட்ட பல பகுதிகளில் காற்று அளவு மிக குறைவாகவோ அல்லது இல்லாமலோ இருந்ததால் சூடான காற்று நகரங்களின் மீது தேங்கி நின்றது. மரங்கள் அசைவற்று காணப்பட்டது. காற்று ஓட்டம் இல்லாததால் வியர்வை ஆவியாதல் மூலம் உடல் தன்னைத்தானே குளிர்வித்துக் கொள்ளும் திறன் பாதிக்கப்பட்டது. இந்தியாவின் வெப்பம் பெரும்பாலும் வடமேற்கு பகுதிகளில் வீசும் வெப்பமான வறண்ட காற்றோடு அல்லது பருவமழைக்கு முந்தைய ஈரப்பதமான காற்றோடு தொடர்புடையது. இச்சூழல்கள் அவற்றிற்கே உரிய சிரமங்களை ஏற்படுத்தினாலும் லேசான காற்று வீசினால் கூட ஐரோப்பாவின் அசாதாரணமான அமைதியான வெப்பத்தை விட வெளிப்புற சூழல் மாறுபட்டதாக உணரப்படும். ஈரப்பதம் உடல் குளிர்ச்சியடையும் விதத்தை மாற்றுகிறது. ஒரே மாதிரியான வெப்பநிலை வெவ்வேறு விதமாக உணரப்படுவதற்கு ஈரப்பதம் ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. இந்தியாவின் பல பகுதிகளில் கோடைக்காலம் மற்றும் பருவமழை காலங்களில் அதிக ஈரப்பதம் நிலவுகிறது. ஈரப்பதமான காற்று வியர்வை ஆவியாவதை குறைக்கிறது. இதனால் 43 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மிகவும் அதிகமான வெப்பமாக உணரப்படுகிறது. ஸ்பெயின், போர்ச்சுகல் மற்றும் பிரான்சின் உட்புற பகுதிகள் உள்ளிட்ட பல ஐரோப்பிய இடங்களில் வெப்ப அலைகள் பெரும்பாலும் வறண்ட வெப்பத்தை கொண்டவை. அங்கு வியர்வை எளிதில் ஆவியாகிறது. ஆனால் வறண்ட வெப்பம் உடலை விரைவாக நீர்ச்சத்து குறைபாட்டிற்கு உள்ளாக்குகிறது. இருப்பினும் மத்திய தரைக்கடல் கடற்கரை பகுதிகளில் அதிக வெப்பமும் ஈரப்பதமும் இணைந்து காணப்படுவதால் அங்குள்ள சூழலும் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துகிறது. ஐரோப்பாவின் வீடுகள் பெரும்பாலும் நீண்ட கடுமையான குளிர்காலத்தை தாங்கும் வகையிலேயே வடிவமைக்கப்பட்டன. 40 டிகிரி செல்சியஸிற்கு மேல் வெப்பநிலை நீடிக்கும் காலங்களை கருத்தில் கொண்டு அவை அமைக்கப்படவில்லை. பல கட்டிடங்களில் தடிமான வெப்ப தடுப்பு அமைப்புகள், குறைந்த காற்றோட்டம் மற்றும் வெப்பத்தை தக்க வைக்கும் கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மரத்தாலான தரைத்தளங்கள், வெப்ப தடுப்பு சுவர்கள் மற்றும் அடர்நிற கூரைகள் ஆகியவை குளிர்காலத்தில் வெப்ப
வெப்பத்தை தக்க வைக்க உதவினாலும் கடும் கோடை காலத்தில் அவை சிக்கலை ஏற்படுத்துகின்றன. ஆனால் இந்திய கட்டிடக்கலை வேறுபட்ட முறையில் உருவானது. கல் மற்றும் ஓடு வேயப்பட்ட தரைத்தளங்கள், நிழல் தரும் முற்றங்கள், தாழ்வாரங்கள், உயரமான கூரைகள் மற்றும் குறுக்கு காற்றோட்டம் ஆகியவை நீண்ட கோடை காலத்தில் வெப்பத்தை தணிக்க உதவுகின்றன. இதே அம்சங்கள் குளிர்காலத்தில் வீட்டை அதிக குளிர்ச்சியாக உணர வைக்கக்கூடும் என்றாலும் அவை இந்தியாவின் தட்பவெப்ப நிலைக்கு மிகவும் ஏற்றவையாக உள்ளன. ஐரோப்பிய வாழ்க்கை முறையில் ஏர் கண்டிஷனிங் பொதுவாக பயன்படுத்தப்படுவதில்லை. அதற்கான தேவையும் அங்கு இல்லை. சமீப காலம் வரை பல ஐரோப்பிய நகரங்களில் ஆண்டிற்கு சில நாட்கள் மட்டுமே அதிக வெப்பம் நிலவியது. பாரிஸ் போன்ற இடங்களில் நியூயார்க் போன்ற நகரங்களுடன் ஒப்பிடுகையில் 25 டிகிரி செல்சியஸிற்கு மேல் வெப்பநிலை பதிவாவது வரலாற்று ரீதியாகவே அரிதாகவே இருந்தது. இதனால் வீடுகளில் ஏர் கண்டிஷனிங் வசதியை அமைப்பதற்கான தேவையும் குறைவாகவே இருந்தது. காலநிலை மாற்றம் நீண்ட தீவிரமான வெப்ப அலைகளை ஏற்படுத்துவதால் இந்த நிலை வேகமாக மாறி வருகிறது. இது வீடுகள், வணிக இடங்களில் குளிரூட்டும் உள்கட்டமைப்பை மாற்றியமைக்க மறுபரிசீலனை செய்ய தூண்டுகிறது. இதற்கிடையில் இந்தியா கடுமையான கோடை வெப்பநிலையை சமாளிக்க நீண்ட காலமாக சீலிங் ஃபேன் எனப்படும் கூரை விசிறிகள், ஏர் கூலர் மற்றும் ஏர் கண்டிஷனர்களை நம்பியுள்ளது. இந்தியாவில் உள்ள மக்கள் தட்பவெப்ப நிலைக்கு நன்கு பழக்கப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியான வெப்பத்தின் வெளிப்பாடும் உடல் செயல்படும் விதத்தை மாற்றுகிறது. வெப்பமான காலநிலைகளில் இங்கு வாழும் மக்களுக்கு வெப்பத்தை குளிர்விக்க அதிகம் வியர்க்கிறது. இது வெப்ப அழுத்தத்தின் போது உடலை குளிர்வித்து இதய செயல்திறனை மேம்படுத்துகிறது. அது அதீத வெப்பத்தை பாதுகாப்பானதாக ஆக்கிவிடாது. ஆனால் அதிக வெப்பநிலைக்கு தொடர்ந்து ஆளாகும் மக்கள் எப்போதாவது மட்டுமே அத்தகைய சூழல்களை எதிர்கொள்பவர்களை விட பொதுவாக அவற்றை சிறப்பாக தாங்கிக் கொள்கிறார்கள் என்பதே இதன் பொருள். ஐரோப்பியர்களை விட இந்தியர்கள் 43 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை சிறப்பாக கையாளுகிறார்கள் என்ற கருத்து மிகவும் சிக்கலான ஒரு யதார்த்தத்தை மிக எளிமையாக்குகிறது. இந்தியாவில் ஈரப்பதமான 43 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மிகவும் மூச்சு திணற வைப்பதாக இருக்கும். ஏனெனில் வியர்வை ஆவியாவதற்கு சிரமப்படுகிறது. இந்தியாவில் வறண்ட 43 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ஆரம்பத்தில் பிசுபிசுப்பு குறைவாக உணரப்பட்டாலும் அது கடுமையான நீர்ச்சத்து குறைபாட்டை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக இடைவிடாத சூரிய ஒளி, தேங்கி நிற்கும் காற்று, வெப்பத்தை தக்க வைக்கும் கட்டடங்கள் மற்றும் உடல் மீட்சியை தடுக்கும் வழக்கத்திற்கு மாறாக வெப்பமான இரவுகள் ஆகியவற்றுடன் சேரும் பொழுது இது நிகழலாம். அதனால் ஐரோப்பாவில் ஏற்படக்கூடிய வெப்ப அலை அங்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதே உண்மை. இந்தியா போன்ற வெப்பமண்டல பகுதிகளை கணக்கிடும் பொழுது